ஹலோ பிரைஸ் எல்லாம் நம்மள நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக காத்துட்ருக்கோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களுக்காக காத்திருந்தாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அவருமே 25 ஆண்டுகள் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற காத்துட்டு இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் முற்றிலுமாய் சிறையிருப்பு, வெளிச்சம் முதிக்குமா என்று யோசிக்க கூட முடியாத நிலைமை. ஆனாலும் அதிலிருந்து விடுதலையாக்கினார் ஆண்டவர். அதற்குமே அவர் 13 ஆண்டுகள் காத்திருந்தார். தாவீது ஆடுகள் மேய்த்த இவன் எப்படி ராஜாவாக மாறப்போறான் எண்ணினவர்கள் மத்தியில் உயர்வான இடத்துல ஆண்டவர் கொண்டு போனார். அதே போலதான் காத்திருப்பு என்பது தாமதமே அல்ல. ஆண்டவர் உங்களுக்காக நேர்த்தியானதையும் செம்மையானதையும் தருகிறதுக்காக எடுத்துக்கொள்கிற நேரம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு இருங்க. நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இலக பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களுடைய காத்திருப்புக்கான பலனையும் ஆண்டவர் சீக்கிரமாக தருவார். ஆமேன்.